ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கெட்ட வார்த்தை படத்தின் திரை விமர்சனம். கெட்ட வார்த்தை படத்தில் முருகானந்தம், இமான் அண்ணாச்சி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். செல்வம் பொன்னையன் தயாரித்திருக்கிறார். அஸ்வினி மணிவண்ணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பொதுவாகவே சிலருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. பேசும்போது இந்த கெட்ட வார்த்தைகளை சேர்த்தே பேசுவாங்க. அது மற்றவர்களுக்கு அருவருப்பாக இருக்கும். இப்படிப்பட்டவர் தான் முருகானந்தம். முருகானந்தம் ஒரு இடத்துல புலம்பிக்கிட்டு இருப்பார். எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே வரலையே, ப்ரமோஷன் வர மாட்டேங்குது, சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, நிம்மதி இல்லை, கல்யாணமும் ஆக மாட்டேங்குது புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ திடீரென்று கடவுளாக சூட்டு போட்ட கடவுளாக இமான் அண்ணாச்சி வர்றாரு. வந்து என்னடா உனக்கு சோதனைன்னொடனே இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், உனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். கடவுள் சொன்னபடியே முருகானந்த வாழ்க்கையில் பொண்ணு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் வருது. பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் வாயை பொத்திக்கிட்டே இருப்பார் முருகானந்தம். திடீர்னு பேசும்போது அசிங்கமாக பேசி விட்டுருவார். கல்யாணம் நின்று போகிறது. அதுக்கப்புறம் அவர் வேலை பார்க்குற நிறுவனத்தில் இவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கொடுப்பார், உயர் அதிகாரி. அங்கே அதிகாரிகள் முன்னிலையில் அசிங்கமாக பேசி இவருடைய வேலையே போகிற அளவுக்கு வந்துடும். இப்படியாக நாம் கெட்ட வார்த்தை பேசினா நமக்கு தீமை வரும். கெட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. கெட்ட வார்த்தை தான் என்பது தான் கதை. முருகானந்தம் பின்னி பெடல் எடுத்திருக்கார். ஏற்கனவே பல படங்களில் இவர் போதை அடிக்க ஆசாமியாக நம்மளை கலக்கியிருக்காரு. ஏற்கனவே ஒரு படம் நடித்து இயக்கியிருந்தார். அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேடங்கள் நம்முடைய மனதை கவர்ந்தான் முருகானந்தம். இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறிட்டார். காரி அவர் மூஞ்சில் துப்ப மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறார். அந்த கெட்ட வார்த்தையை நம்மளாம் திருப்பி நாம் பேச முடியாது. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள். காது கொடுத்து கேட்க முடியல. அப்படியே காது கொடுத்து கேட்கும்போது காதுலேருந்து ரத்தம் வருது. அந்த அளவுக்கு முருகானந்தம் பின்னி படம் எடுத்திருக்கிறார். அதே போல் இமான் அண்ணாச்சி அந்த ஒரே சீனில் வந்தாலும் கோட்டு போட்ட கடவுளாக வேறு மாதிரி நமக்கு தெரிகிறாரு. நல்ல நடிப்பு. இந்த படத்தை அஸ்வினி மணிவண்ணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அஸ்வினி என்பது இயக்குனர், மணிவண்ணன் என்பது அவருடைய கணவர். 2 பேரும் சேர்ந்து தான் இயக்கியிருக்காங்க. எப்படி இந்த படத்தை டப்பிங் செய்தார்கள், எப்படி கணவனும் மனைவியும் இந்த கெட்ட வார்த்தைகளை சகித்து கொண்டார்கள் என்பது கஷ்டமான விஷயம். டப்பிங் தேட்டரில் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் கழுவி விட்டால் தான் அந்த டப்பிங் தேட்டருடைய நாத்தம் போகும். அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை. இந்த படத்தை குடும்பத்தோடலாம் பார்க்க முடியாது சாமி. சும்மா செல்ஃபோனில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பயில்வான் பார்வையில் கெட்ட வார்த்தை படத்துக்கு 100க்கு 10 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.